யாரிடம் சக்தி இல்லையோ அவர்களிடம் நீதி கூட இல்லை என்று சொல்வார்கள். இன்றைய உலகத்தில் இந்த வார்த்தை மிகவும் பொருந்தும். ஒரு நாடு என்றால் அது அமெரிக்காவே. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், இந்தியாவிடம் தனது சொந்த சக்தி இருக்கிறது, தனது சொந்த இராணுவம் இருக்கிறது, மேலும் தனது சொந்த தந்திரம் இருக்கிறது. இல்லையென்றால் அமெரிக்கா திட்டமிடும் விதமும் தயாராகும் விதமும் எந்த நாட்டையும் அழிக்கப் போதுமானதாக இருக்கும். இன்றைய இந்த செய்திகள் அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலாவுக்குள் மட்டுமே சுருங்கியவை அல்ல. இது இந்தியாவின் அந்த சக்தியை பற்றிய கதையும் கூட. இதில் அமெரிக்கா இந்தியாவின் முன் பின்னடைவில் சென்றது தெளிவாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்திற்கான உறுதி வேறு எங்கிருந்தும் அல்ல, அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா இடையிலான போரிலிருந்தே கிடைக்கிறது. இந்நேரத்தில் இந்தியா மற்றும் வெனிசுவேலாவைச் சேர்ந்த மூலோபாய செய்திகள், மேலும் அமெரிக்கா வெனிசுவேலாவை தாக்கியதுடன் தொடர்புடைய பல பெரிய முன்னேற்றங்கள் வெளிப்பட்டு வருகின்றன. அவற்றை இந்த வீடியோவில் முழுமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு வினாடி வேலைதான், ஆனால் இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கா வெனிசுவேலாவை தாக்கியுள்ளது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதை உலகின் அனைத்து நாடுகளும் கவனித்து வருகின்றன. உண்மையில் அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா இடையிலான உறவுகளை புரிந்து கொள்ள மிக ஆழமான சொற்கள் தேவையில்லை. முழு விளையாட்டும் ஒரே ஒரு சொல்லில் அடங்கியுள்ளது. அந்த சொல் எண்ணெய். வெனிசுவேலாவிடம் உலகிலேயே மிகப்பெரிய உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணெய் கையிருப்பு உள்ளது. அது சவுதி அரேபியாவை விடவும் அதிகம். இந்த உண்மையே பல ஆண்டுகளாக அமெரிக்காவை தொந்தரவு செய்து வருகிறது. அமெரிக்காவின் பார்வை எப்போதும் வெனிசுவேலாவின் எண்ணெய் மீதே இருந்தது. ஏனெனில் எண்ணெய் என்றால் சக்தி, சக்தி என்றால் உலகளாவிய கட்டுப்பாடு. ஆண்டு 2007 வெனிசுவேலா ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவு அமெரிக்காவின் தூக்கத்தையே கலைத்தது. வெனிசுவேலா தனது எண்ணெய் தொழில்துறையை தேசியமயமாக்கியது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு தெளிவாக வெளியேறும் வழியை காட்டியது. செய்தி மிகவும் தெளிவானது. வெனிசுவேலாவின் நிலத்தடியில் உள்ள எண்ணெய்க்கு முதல் உரிமை வெனிசுவேலாவுக்கே, எந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் இல்லை. இதிலிருந்தே எந்த விலையையும் கொடுத்து வெனிசுவேலாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தீர்மானித்தது. அமெரிக்காவின் வரலாற்றை பார்த்தால் ஒரு முறைமை தெளிவாகத் தெரியும். தன் சுற்றுப்புறத்தில் எந்த நாட்டையும் முழுமையாக சக்தி வாய்ந்ததாக அமெரிக்கா உருவாக விடவில்லை. எங்கோ இராணுவத் தாக்குதல், எங்கோ ஆட்சி கவிழ்ப்பு, எங்கோ உள்நாட்டுப் போர் தூண்டப்பட்டது. கியூபாவாகட்டும், சிலியாகட்டும், நிகாராகுவாவாகட்டும் அல்லது பனாமாவாகட்டும், எல்லா இடங்களிலும் முறை வேறுபட்டிருந்தாலும் நோக்கம் ஒன்றே, கட்டுப்பாடு. ஆனால் வெனிசுவேலாவின் விஷயம் கொஞ்சம் வேறுபட்டது. ஏனெனில் இங்கு அரசியல் மட்டுமல்ல, உலகளாவிய எரிசக்தி சக்தியே பந்தயமாக இருந்தது. இப்போது ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்காவின் மிக அருகில் உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பு கொண்ட ஒரு நாடு இருந்தால், அந்த நாடு தனது எண்ணெயை சுதந்திரமாக வியாபாரம் செய்யத் தொடங்கினால் அது அமெரிக்காவுக்கு நேரடியான அச்சுறுத்தலாக மாறிவிடும். வெனிசுவேலா முழுமையாக வெற்றி பெற்றிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய எரிசக்தி சக்தியாக மாறியிருக்கும். அதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்க விரும்பவில்லை. அமெரிக்காவின் கவலை மேலும் அதிகரித்தது எப்போது என்றால், அமெரிக்க நிறுவனங்களை வெளியேற்றிய பிறகு வெனிசுவேலா தனது எண்ணெய்க்கு புதிய கூட்டாளிகளை தேடத் தொடங்கியபோது. ரஷ்யாவும் சீனாவும் இந்த வாய்ப்பை உடனே உணர்ந்தன. வெனிசுவேலா தனது எண்ணெயின் பெரும் பகுதியை ரஷ்யா மற்றும் சீனா வழியாக விற்கத் தொடங்கியது. இதன் அர்த்தம் தெளிவானது. அமெரிக்காவின் நேரடி அண்டையில் இப்போது ரஷ்யா மற்றும் சீனா ஆதரவு கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் நாடு உருவாகிக் கொண்டிருந்தது. இது அமெரிக்காவுக்கு வெறும் பொருளாதார சவால் அல்ல, நேரடியான மூலோபாய சவாலாக இருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா பல தசாப்தங்களாக செய்து வரும் அதே செயலையே செய்தது. முதலில் பொருளாதார தடைகளை விதித்தது. அதில் வெனிசுவேலாவின் வங்கிக் கட்டமைப்பை சர்வதேச அமைப்பிலிருந்து துண்டித்தது. எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. அது மட்டுமல்ல, டாலரில் பரிவர்த்தனை செய்வதையே கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாற்றியது. அதன் பிறகு குற்றச்சாட்டுகளின் காலம் தொடங்கியது. போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள், மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள், ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் பேச்சுக்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இவை அனைத்திற்கும் பின்னால் இருந்த ஒரே காரணம் எண்ணெய்தான். பொருளாதார அழுத்தங்களாலும் விஷயம் நடக்காத போது அடுத்த கட்டமாக நிலைக்குலைவை உருவாக்கும் முயற்சி தொடங்கியது.
வெனிசுவேலாவின் உள்ளே எதிர்ப்புப் போராட்டங்கள், அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகள் நடைபெற்றன. காரணம், அரசு எதிர்ப்பு தலைவர்களுக்கு சர்வதேச ஆதரவு கிடைத்தது. அதன் பின்னால் இருந்த கை முழுவதும் அமெரிக்காவினதே. இதன் காரணமாக ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளும் வெளிப்பட்டன. இவ்வளவுக்கு வெளிப்படையாகவே இணையான அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்ற பேச்சும் எழுந்தது. இது நேரடி தாக்குதல் சாத்தியமில்லாத இடங்களில் நாட்டை உள்ளிருந்து உடைக்கும் முயற்சியை மேற்கொள்ளும் பழைய அமெரிக்க மாதிரியே. இதே மாதிரியை உலகின் பிற பகுதிகளில் பார்த்தால் படம் இன்னும் தெளிவாகிறது. பங்களாதேஷில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தபோதும் அமெரிக்கா பக்கம் இருந்து எந்த கடுமையான கவலையும் தெரியவில்லை, எந்த கடுமையான அறிக்கையும் வெளிவரவில்லை. காரணம், அதிகார மாற்றம் தொடர்பாக திரைமறைவில் அமெரிக்க ஆதரவு இருந்தது என்பதை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தின. ஈரானில் எப்போதெல்லாம் போராட்டங்கள் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் அமெரிக்கா மகிழ்ச்சி தெரிவிக்கிறது. ஏனெனில் அதனால் ஈரான் பலவீனமடைகிறது. அதன் நேரடி பலன் அமெரிக்காவுக்கே கிடைக்கிறது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இந்தியாவும் இப்போது பொருளாதார ரீதியாக வலுவடைந்து வருகிறதே, அப்படியென்றால் இந்தியாவுடன் இப்படி செய்ய முயற்சி செய்யவில்லையா? இதற்கு பதிலாக நீங்கள் நினைப்பது போலவேதான். ஏனெனில் இதே விளையாட்டை இந்தியாவுடனும் விளையாட முயற்சி செய்யப்பட்டது. ஊடக அறிக்கைகளின்படி இந்தியாவிலும் பல்வேறு நேரங்களில் சூழலை தூண்ட முயற்சிகள் நடந்தன. மக்களவை தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்குப் பிறகும் வாக்குவாதங்கள் எழுந்தன. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தின் போதும் இந்தியாவின் உள்ளே நிலைகுலைவு உருவாகும் வகையில் கருத்துக்களும் சைகைகளும் காட்டப்பட்டன. இந்தியா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டாளியாக இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம். அதாவது, இந்தியா வலுவாக இருக்க வேண்டும், ஆனால் அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக நின்றுவிடும் அளவிற்கு அல்ல. ஆனால் இங்கே கதை மாறுகிறது. இந்தியா வெனிசுவேலா அல்லது ஈரான் போன்ற நாடு அல்ல. காரணம், இந்தியாவுக்கு வலுவான அரசியல் தலைமை உள்ளது, அனுபவம் வாய்ந்த இராணுவம் உள்ளது, திறமையான உளவுத்துறை அமைப்புகள் உள்ளன. மேலும் மிக முக்கியமாக இந்தியாவுக்கு மூலோபாய பொறுமை உள்ளது. இந்தியா அமெரிக்கச் சதிகளை புரிந்து கொண்டு உடனடி எதிர்வினை அளிப்பதற்கு பதிலாக சரியான நேரத்தை காத்திருக்கிறது. இதனால்தான் அமெரிக்காவின் பல முயற்சிகள் இந்திய மண்ணில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. கடந்த சில காலங்களில் இது மேலும் தெளிவாகியுள்ளது. இந்தியா இப்போது யாருடைய அழுத்தத்திற்கும் உட்பட்டு நடக்கும் நாடல்ல. குவாட் போன்ற மேடைகளில் ஒத்துழைப்பின் வேகத்தை குறைக்க அமெரிக்கா முயற்சி செய்தது. அதன் மூலம் இந்தியாவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் மறைமுக அழுத்தம் உருவாக்க வேண்டும் என்பதே நோக்கம். ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்னோக்கி செல்லவில்லை. இந்தியா மிகத் தெளிவான வார்த்தைகளில் இதை சுட்டிக்காட்டியது. கூட்டாண்மை இருக்கும், ஆனால் நிபந்தனைகளில் அல்ல. முடிவு இந்தியாவுடையதே, திசையும் இந்தியாவே தீர்மானிக்கும். அமெரிக்காவின் கொள்கை எப்போதுமே இதுதான்: நேரடி தாக்குதல் சாத்தியமான இடங்களில் இராணுவ சக்தியை பயன்படுத்துவது, நேரடி தாக்குதல் சாத்தியமில்லாத இடங்களில் அதிருப்தி போராட்டங்கள், அரசியல் குழப்பம், உள்ளக மோதல்கள் ஆகியவற்றை உருவாக்குவது. வெனிசுவேலாவில் இதே மாதிரி பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி முழுமையாக தோல்வியடைந்தது. இந்தியாவின் நிறுவனங்கள் வலுவானவை, சமூகத்தின் புரிதல் ஆழமானது, இராணுவமும் அரசும் நிலைமைகளை உணரும் திறன் கொண்டவை. இதனால்தான் இன்று பல மூலோபாய ஆய்வாளர்கள் இந்தியா அமெரிக்க மூலோபாயத்தை திறம்பட செயலிழக்கச் செய்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இந்தியாவை வெனிசுவேலா அல்லது ஈரான் போல நடத்த முடியாது என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டுள்ளது. இந்தியா அழுத்தத்தின் கீழ் முடிவுகள் எடுக்காது. எந்த வெளிநாட்டு சக்தியையும் தனது உள்நாட்டு விவகாரங்களில் விளையாட அனுமதிக்கவும் செய்யாது. இதைத்தான் பார்த்தால் இதுவே இந்தியாவின் உண்மையான சக்தியாகவும் தெரிகிறது. இந்தியா இன்று பலவீனமாக இருந்திருந்தால் நிலைமைகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். அப்போது இந்தியாவும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சர்வதேச சோதனை மேடையாக மாற்றப்பட்டிருக்கும். ஒருபோதும் மனித உரிமைகள் என்ற பெயரில், ஒருபோதும் ஜனநாயகம் என்ற பெயரில், ஒருபோதும் ஏதாவது ஒரு பிராந்திய மோதல் என்ற பெயரில். ஆனால் இந்தியாவின் சக்தி, அதன் தயார்ப்பு, அதன் பொறுமை ஆகியவை இந்த எல்லா முயற்சிகளுக்கும் எதிராக ஒரு சுவராக நின்றன. வெனிசுவேலாவை தாக்கியது ஒரு நாட்டின் மீது நடந்த தாக்குதல் மட்டுமல்ல, அமெரிக்க கொள்கைகளிலிருந்து வேறுபட்ட பாதையை தேர்வு செய்ய நினைக்கும் எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. வித்தியாசம் ஒன்றே:
இந்தியா இப்போது அச்சுறுத்தவோ அழுத்தவோ முடியும் பட்டியலில் இல்லை. இந்தியா இன்று தனது சொந்த நிபந்தனைகளில் உலகத்துடன் பேசுகிறது. இதுவே அமெரிக்காவை அதிகமாக காயப்படுத்துகிறது. இப்போது கேள்வி உங்களிடமே. இந்தியாவின் இந்த மூலோபாய வலிமை வரும் காலங்களில் அதனை இன்னும் வலிமையானதாக மாற்றுமா? உங்கள் கருத்தை கருத்துப் பகுதியில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதேபோல் இன்னும் அறிவுபூர்வமான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆல் என்ற முறையில் கண்டிப்பாக தேர்வு செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.